அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்துல இருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. அதாவது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்ய போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னா ஒரு மாதிரி கலவையான பலனை கொடுக்கும். ஏன்னா குரு நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். என்னதான் ஒரு இயற்கை சுபராக வந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி அப்படிங்கிற 2 நிலை அடைவார். 2 ஆதிபத்திய விசேஷத்தை உடையவர். இதுல ஒரு சுப ஆதிபத்தியம் இன்னொன்னு பாவ ஆதிபத்தியம் அப்படிங்கிற நிலை அடைவார். எனவே அஷ்டமாதிபதி 2ல வர்றது குற்றம், லாபாதிபதி 2க்கு வருது உத்தமம், ரொம்ப சிறப்பு. எனவே 2ம் கலந்த ஒரு கலவையான பலன்களை நமக்கு டெஃபினட்டா கொடுப்பாரு. இருப்பினும் குருவுடைய பார்வை, குரு தான் அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களை மேலும் வலிமைப்படுத்துவார். அதன் அடிப்படையில குரு எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானங்கள்லாம் சுபத்துவம் அடைந்து ஒரு உன்னதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதன் அடிப்படையில குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், மேலும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், இந்த ஸ்தானங்கள்ல பதியும். எனவே மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறாரு குரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இப்ப நான் சொன்ன ஸ்தானங்கள்லாம் மிக வலிமை அடைந்து சுப பலன்களை இந்த ஸ்தானத்தின் வழியாக நீங்க எதிர்பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு அடுத்து டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்களை நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை இந்த குரு வக்ர நிவர்த்தியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி பயணிக்க போறாரு. ஜூன் மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் 9ல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். காரணம் என்னன்னா அஷ்டமாதிபதி 2ல இருக்கும்போது குடும்பத்துல சில குழப்ப அமைப்புகளை ஏற்படுத்துறாரு. குடும்பத்துல கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாத நிலை, குடும்பத்துல அமைதி இல்லாத நிலை, கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தால ஏற்பட்டு நீங்கக்கூடிய சூழ்நிலை, இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துறாரு. என்னதான் அவர் சுபகிரகமாகவே இருந்தாலும் அஷ்டமாதிபதி தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்வார். அதன் அடிப்படையில இப்ப வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் ஃபேமிலியில சில குழப்பங்களை ஏற்படுத்தி நிவர்த்தி செய்வார். இந்த நேரத்துல குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருந்துக்கணும். பேசக்கூடாத பேசி மாட்டிக்க கூடாது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ ஃபேமிலி விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது மார்ச் 9க்கு பிறகு நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு தூரமாகவும் இருப்பீங்க. ஏன்னா இடமாற்றத்தை இந்த காலகட்டம் டெஃபினட்டா கொடுக்கும். நிறைய பேர் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. எனவே மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஏற்படும். ஆல்ரெடி நிறைய பேர் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. கொஞ்சம் தூரமா பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் சார்ந்த வகையில ஒரு சில இடமாற்றங்களை கடந்த காலகட்டமே கொடுத்திருக்கும். நிறைய பேர் ஃபேமிலி கூடவும் இருப்பாங்க. இப்போ ஃபேமிலி கூட இருக்கிறவங்க ஃபேமிலியை விட்டு பிரிந்து வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஃபேமிலியை விட்டு பிரிந்து இடமாற்றம் அடைவீங்க. அதே போல ஒன்ஸ் நீங்க இடமாற்றம் அடைந்ததற்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியா டெஃபினட்டா கிடைக்கும். குடும்பம் சார்ந்த வகையில
ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்குற வாக்கை காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதே போல் பணம் கொடுத்தல் வாங்கல் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள எதுவும் இருக்க வேண்டாம், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, கோபத்தில் பேசுறது, எடுத்தறிந்து பேசுறது, இது போன்ற வார்த்தைகள்லாம் அதிகமாக வெளிப்படலாம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல் லாபாதிபதி உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. எனவே தன லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிடைக்கும். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரமாக இருக்கீங்கன்னா குடும்பத்துடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலி கூடவே இருக்கும்போது ஒரு மாதிரி நெருக்கடியான அமைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஃபேமிலியை விட்டு தூரமாக போயிட்டீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இது நான் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஓவராலாக ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தாயாரோட ஏதாச்சும் மன வருத்தம், தாயார் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு நீங்களாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தாயாரோட கருத்து போராட்டம் இல்லாம செயல்படுறது ரொம்ப நல்லது. அடிக்கடி கருத்து போராட்டம் தாயாரோட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தாயார் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓவராலா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது உத்தியோகம், தொழில், இது சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு, குருவுடைய பார்வையில் அந்த ஜீவனஸ்தானம் வந்துடுது. எனவே தொழில் உத்தியோகத்தில் இருந்த சுமை அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சுப மாற்றம் மார்ச் 9க்கு பிறகு டெஃபினட்டா உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் இப்போ நீங்க ஆரம்பிக்கும். எனவே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டா உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு, ஒரு நல்ல வருமானம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும். கையில ஒரு தனலாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்க ஆரம்பிக்கும். உடைய தேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். அதற்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள் குறையும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க உத்தியோகம் பிடிக்காம அந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் வருவாங்க. மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு அந்த உத்தியோகம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சேஞ்ச் பண்ணலாமா வேணாமானா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு இடத்துல செட் ஆகலைன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆன் ஆகுறது பெஸ்ட் தான். அதே போல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு வேலையை நீங்க இப்போ மாத்த போறீங்க அப்படின்னா புதுசா ஒரு வேலையை தேடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற வேலையை விடுங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு தான் நான் புது வேலை தேட போறேன்னா அது அட்வைசபிள் கிடையாது. கொஞ்சம் கவனம் அதில் மட்டும் கொஞ்சம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேலைக்கு நீங்க மாற்றம் அடைய போறீங்க அப்படின்னா புதுசா ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற வேலையை விடுங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மற்றபடி உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த நேரத்தில் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும், உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருசா ஃபேவரா போகல. ஏதோ வருது போது ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகுது, அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்போ குரு பகவானுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல பதிகிறது ஓரளவுக்கு சிறப்பு. தொழில இருந்த நெருக்கடி அமைப்புகளை குறைக்கும். தொழில் சார்ந்த வகையில இருந்த டல்லான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். இப்போ தொழில் மீண்டும் உத்வேகம் பெற்று புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். தொழில் அபிவிருத்தி அடைய ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரா பார்க்குறேன். புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இது ஃபேவரான டைம் பீரியட் இல்லை. கொஞ்சம் நிதானமா இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நிதானம், பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜீவனஸ்தானத்துல ராகு இருக்காரு. அவர் தொழில தடையை கொடுப்பாரு. தொழில் சார்ந்த விஷயங்கள ஒரு சலிப்பு தன்மையை கொடுப்பாரு. ஒரு மாதிரி எரிச்சலான ஒரு மனநிலை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமையாது, நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையாது. அது அப்படியே ஒரு மாதிரி மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கும். ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நான் மொத்தமா இன்வெஸ்ட் பண்றேன், பல்கா இன்வெஸ்ட் பண்றேன்னு எதுலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். பணம் போய் ஒரு பக்கமா முடங்கிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க, அவசரம் காட்டாம இருங்க. நீங்க இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்றீங்க அப்படின்னா சின்ன லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் கடன் வாங்கி பண்றது அட்வைசபிள் இல்ல. இப்ப குரு பார்வை 6ல இருக்கிறதுனால கடன் சிந்தனையை தூண்டும். கடன் வாங்கி அது பண்ணுவோமா, கடன் வாங்கி இது பண்ணுவோமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கடுமையாக தூண்டும். இல்ல கடன் சூழல்ல போய் மாட்டிக்காதீங்க. கையில இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஃபோர்ட் அதிகமா
அதிகமா போடுங்க. இந்த நேரத்துல தொழில்ல வந்து எஃபோர்ட் போடுறதுக்கு மனசு வராது. ஒரு 10 நாள் தொடர்ச்சியா பண்ணுவோம், அதன் பிறகு பார்த்தோன்னா அந்த தொழில் அப்படியே தூக்கி போட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிடுவோம். இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மனம். எனவே ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ கோச்சார ரீதியா கிரகநிலைகள் சரியில்லை. நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப அந்த குரு பார்வை உங்களை இப்ப காப்பாற்றும். அந்த பிசினஸை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி எதுவும் பெருசா பாசிட்டிவா சொல்ற அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு நகரும், எல்லாத்தையும் நகர்த்த முடியும். அந்த லெவல்ல தான் இருக்கு இந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்கள்லாம். எனவே தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. ஒரு மாதிரி சலிப்பு தன்மையா இருக்கும். எதுவுமே ஒரு ஃபுல் ஃபிளெக்ஜடா பண்றதுக்கு மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏதோ பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போதைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. நிறைய பேருக்கு தொழில், உத்தியோகத்துல முழுமையான நிம்மதியோ திருப்தியோ இல்லை. ஏதோ மந்த் ஆனாக்கா மந்த் எண்ட் ஆனாச்சுன்னா ஒரு வருமானம் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக தான் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். செய்யற வேலை இப்போதைக்கு உங்களுக்கு மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்காது. நம்ம ஒரு வேலையில இருப்போம் அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்போம், இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மனமானது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கிரகநிலைகள் அப்படிதான் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் இப்போதைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். இருக்கிறத ஜஸ்ட் நகர்த்துங்க, அதுக்கு ஃபேவரா இருக்கு. நீங்க அலட்சியமா நினைக்கக்கூடிய அந்த உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அதற்காக பின்னாடி 100 பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்க. எனவே இதை எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. இருக்கிறத இப்போதைக்கு நகர்த்துங்க. ஒரு பெஸ்டான ஆப்ஷன்ஸ் இந்த பயணத்திலேயே உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். இருப்பினும் இப்ப குரு பார்வை உங்களுக்கு ராகு மேல பதிகிறதுனால கடுமையா இருந்த குழப்ப அமைப்புகள், கடுமையா இருந்து வந்த சுமை அமைப்புகள் இதெல்லாம் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் குறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ரிலீஃப் மட்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு டெஃபினட்டா கொடுக்கும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் லாபஸ்தானத்துல லாப சனி போயிட்டு இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லை. தனஸ்தானத்துல லாபாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கையில வருமானம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிடும். மேலும் பண வரவு கணிசமாக இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைக்கும். புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரமும் கிடைச்சிடும். லாபஸ்தானம் வலிமையா தான் இருக்கு. தனஸ்தானமும் குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கு. என்ன ஒண்ணு, வரக்கூடிய பொருளாதாரம் அப்படியே செலவாயிட்டே இருக்கும். எதுவும் உங்களுக்கு மன திருப்தியை முழுமையா கொடுக்காது. அது ஒரே ஒரு குறை மட்டும்தான். மற்றபடி பண வரவு கணிசமா இருக்கும். தேவைகள், எண்ணங்கள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும். குடும்பத்துல அதிகமான செலவு இருக்கும். ஃபேமிலிக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா ஏற்படும். குடும்பத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும். குறிப்பா பொருளாதார ரீதியா குடும்பத்துல சில நெருக்கடி அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான். மற்றபடி வந்து இந்த நேரத்துல பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வெளில யாருக்காச்சும் பணம் கடன் உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வரும். கடன் வாங்கி மாற்றம் பண்ணுவோம், கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம்லாம் வரும். ஒரு சிலருக்கு கடன் சுமை அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா குரு பார்வை 6ல இருக்கு. எனவே நிறைய பேர் கடன் கட்டிட்டு இருப்பீங்க. பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்ஸ், குறிப்பா அந்த கடன் சார்ந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெருக்குவீங்க. அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஏன்னா குரு பார்வை 6, 8ல பதியும் பொழுது கடனை ஏதோ ஒரு விதத்துல உருவாக்காம விடாது. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு கடன் சுமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை கட்டி நெருக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களை பெருசா தவிக்க விடாம உங்களுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டியை கொடுத்து உங்களை அந்த ப்ராசஸை நல்லபடியா பண்ணி முடிக்க வைக்குது. அதுக்கு வந்து இந்த பொருளாதாரம் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த நேரத்துல சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால எதுலையும் ஒரு முழு மூச்சா இறங்க முடியாது. ஏதோ ஒரு மனமானது ஏதோ ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். எதையும் வந்து ஃபுல் ஃபிளெக்ஜடா பண்ண தோணாது. ரொம்ப மந்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், எரிச்சல் ஆகும். இப்படிதான் இப்போதைக்கு உங்களுடைய மனநிலை இருக்கும். அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ஏதோ பல்ல கடிச்சிட்டு நகர்றோம், நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு, அடுத்தடுத்த ப்ராசஸ் நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அதை நகர்த்திக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு மனமானது ஒரு மாதிரி எரிச்சலான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நான் யூகிக்கிறது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது நான் அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பிளானட்ஸ் அதை சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அது அனுபவ ரீதியா கரெக்டா வருதா அப்படிங்கறத நீங்க ஃபீட்பேக் கொடுத்தாதான் என்னால உணர முடியும். எனவே சனியுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கும்போது ஒரு எரிச்சலான மனநிலை, எதுலையும் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலை, இது எதுக்குடா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்போட ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அதை கொடுக்கும். அதுதான் அந்த சனியுடைய பார்வை ஜென்மத்துல. இப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம நகர்ந்துகிட்டு இருப்போம். சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, அதே போல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நேரம் கடந்து செய்யறது, ஒரு விஷயத்த தள்ளி தள்ளி போடுறது, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது, அலட்சியம் காட்டுறது, இது போன்ற மனநிலையை அதிகமா இந்த ஜென்மஸ்தானத்துல சனி பார்வை பதியும் போது கொடுக்குது.
இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலட்சிய மனநிலை இருக்கும். இருப்பினும் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த கமிட்மெண்ட் நம்மளை தொடர்ச்சியா இயங்க வச்சிரும். தொடர்ச்சியா நம்மள ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க உங்க மனசை தயார்படுத்துங்க, உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. இப்போ எப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ரியாக்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வெற்றி உறுதி. ஏன்னா பிளானட் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு, இந்த கதிர்வீச்சுகள் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த மனநிலைக்கு ஆப்போசிட்டா நம்ம இயங்கும் போது டெஃபினட்டா நமக்கு ஒரு சுப செய்தி, சுப மாற்றம் உறுதியாக உண்டு அப்படிங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லை, சுபத்துவமா இருக்கு. எனவே குடும்பத்திலே இப்ப உடைய திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்று கூடிப்போ இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருமண முயற்சிகளை தொடங்கலாம்னா தாராளமாக தொடங்கலாம், ஃபேவராக இருக்கு. இப்போ லாப சனி தான் போயிட்டு இருக்கு. குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவுடைய பார்வை நமக்கு 7ஆம் இடத்துல பதிஞ்சிரும். எனவே திருமண முயற்சிகளை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபேவரா இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் நடக்கிறது, திருமணம் சுபகாரியங்கள்ல சுப செய்திகள் மங்களகரமா நடந்து முடிகிறது. இது சார்ந்த வகையில டெஃபினட்டா நமக்கு சுப செய்திகள் உண்டு. எனவே திருமண முயற்சிகளை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே சரியாகும். வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் யாருன்னா அது உங்களுடைய வாழ்க்கை துணையா இருப்பாங்க. எனவே வாழ்க்கை துணையுடைய அந்த சூழ்நிலைகள் சார்ந்த கவலைகள்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம், மன வருத்தமான சூழ்நிலை இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல உங்களுக்கு குரு அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால அடிக்கடி வாயை கொடுத்து நீங்களே உங்களோட மனசை புண்ணாக்கிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையிட்ட டக்குன்னு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் மன வருத்தங்களை ஏற்படுத்திக்கிற சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணிப்பீங்க. அது ஒரே ஒரு குறை மட்டும்தான். மற்றபடி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உண்டு, வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த குழப்பம், வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதே போல நீண்ட நாளா பிரிந்து இருக்கக்கூடியவங்கலாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு இருப்பாங்க, வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை துணையோட வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி கொடுக்குது. எனவே திருமண வாழ்க்கை சுபத்துவமாக தான் இருக்கு, எதுவும் பெருசாக குறையா சொல்ற அளவுக்கு இல்லை. நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிறது தேவையான அத்தனை சூழ்நிலைகளும் இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில் கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருங்க, உங்களுடைய பேச்சுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பேசுற ஒரு வார்த்தையும் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது ரொம்ப நல்லது. அது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டா போதும். அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல சனி பார்வை. நிறைய பேருக்கு காதல் உறவுல பார்த்தோம்னா ஒரு மாதிரி மன உளைச்சல் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் பிரிவுகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா சனி பார்வை பஞ்சமஸ்தானத்துல பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அது மன மகிழ்ச்சியை கெடுக்கும். குறிப்பா காதல் உறவுல ஒரு மாதிரி விரிசல் அமைப்பை கொடுக்கும், சந்தேக குணத்தை கொடுக்கும், ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கொடுக்கும். எனவே நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுபகிரகங்களுடைய பார்வை எதுவும் இல்லை பஞ்சமஸ்தானத்துல. எனவே காதல் உறவுல கவனம் தேவை. காதல் உறவு சார்ந்த வகையில சில குழப்பங்கள் குடும்பத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். இந்த நேரத்துல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா, ஃபேவரா இருக்கா அப்படின்னா காதல் உறவுல சில சிக்கல் அமைப்புகள் தான் வெளிப்படுது. கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல பார்ட்னரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இந்த நேரத்துல தேவையில்லாத சந்தேக குணம்லாம் வெட்டி பார்க்கும். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, காதல் கை கூடுமா, கை கூடாதா, ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு கருத்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். காதல் உறவு நமக்கு கைக்குடி வருமா, அது திருமணமா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தை கடுமையா கொடுக்கும். இந்த காலகட்டம் காதல் உறவு சார்ந்து அதிகமா யோசிக்கிறதுக்கு ஃபேவரா இல்லை. ஜஸ்ட் அதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு உங்களோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். எது எந்தெந்த நேரத்துல நல்லபடியா நடக்கணுமோ அதுதான் அந்த நேரத்துல நல்லபடியா நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்லை. இப்போதைக்கு உங்க கையில இருக்கிறது உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எனவே இதை ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. இப்போதைக்கு உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம். இப்போ மன மகிழ்ச்சியே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். மன உளைச்சல்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா சனி பார்வை பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால முகத்துல சிரிப்பே இல்லாத நிலை, ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுத்துரும். அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுத்துரும். நான் இதுல போய் லாக் ஆயிட்டேன், இதுல போய் நான் கமிட் ஆயிட்டேன், எனக்கு மனசுல நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, ஏதோ
ஏதோ ஒரு விஷயத்த மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த பஞ்சமஸ்தானத்தை சனி அட்டாக் பண்ணும்போது கொடுத்துருது. இல்லை மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, மனசுல தேவையில்லாத பாரத்தை ஏத்திக்காதீங்க. வாழ்க்கை ஒரு அழகான ஒரு ப்ராசஸ், அதை அப்படியே அனுபவிச்சு நகர்த்திட்டு போங்க. இந்த பூலோகத்திலேயே நம்ம இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம இருக்க போறதுல நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன டைம், ஒரு சின்ன லிமிட்டடான ஒரு டைம். அதுக்குள்ள எதுக்கு நமக்கு நமக்கு உள்ள இந்த வலிகள், இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம மனசை நம்மளே கெடுத்துக்கிட்டு, இந்த ப்ராசஸ் இருக்கும் லைஃப்ல, எல்லா ப்ராசஸுமே இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அடுத்ததை நோக்கி கடந்து போறது தான் பெஸ்ட். நீ மாட்டும் சொல்லிட்டு போயிடுவப்பா, செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நானும் மனுஷன்தான், அதை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த முயற்சி எடுத்தாலே போதும். அந்த முயற்சியை நீங்க செஞ்சாலே நல்ல ரிசல்ட் டெஃபினட்டா கிடைக்கும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்ட காலம் மாதிரி தெரியக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தெய்வ வழிபாடு, தியான நிலை, யோக நிலை, இது போன்ற அமைப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்மள எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? குறைந்தபட்சம் ஒரு 10% பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மேக்சிமம் நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. எனவே இந்த நேரத்துல நீங்க தெய்வ வழிபாடை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு. பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கும். சனி பார்வை அந்த இடத்துல பதியும் போது குலதெய்வ வழிபாட்டுல தடை அமைப்பை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு குலதெய்வத்தை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. குலதெய்வத்தை வழிபடுறதுக்கான அந்த விஷயங்கள சில தடை அமைப்புகள் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம். இப்போ உங்களால குலதெய்வத்தை டைரக்டா நீங்க போய் பார்க்க முடியலனாலும் உங்க மனசுல உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்க. அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தினமும் உங்க வீட்டுல பண்ணுங்க. ஆலயங்களுக்கு அடிக்கடி போங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்து இறைவன் கிட்ட நீங்க நல்ல பிரார்த்தனை வச்சுட்டு அமைதியா வீட்டுக்கு திரும்பி வாங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுல தினமும் ஒரு 10 நிமிடம், குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு உங்க ரெகுலர் ரொட்டீனை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே மன அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது நம்ம பார்க்கறது புத்திர பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம் வீக்கா தான் இருக்கு. குரு ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்காரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்காரு. இருந்தாலும் குரு நமக்கு அஷ்டமாதிபதி. எனவே புத்திர பாகியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல தடை அமைப்புகள் அதிகமா வெளிப்படுது. குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சில ஏக்க மனநிலைகள் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு வந்துட்டு போகும். ஒரு புத்திர பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கல, எப்ப கிடைக்கும்னு தெரியல, ஏதோ தடைப்பட்டு தாமதப்பட்டு போற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்க மனநிலையை கடுமையா கொடுக்கும். இந்த டைம் இப்படிதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் திங்க் எதுலையும் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படலாம். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுப செய்தி உறுதியா உண்டு. ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். நல்ல செய்தி டெஃபினட்டா கிடைக்கும். இந்த மார்ச் 9 இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மருத்துவருடைய ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்தி புத்திர பாகியம் சார்ந்த வகையில உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பிள்ளைகளோட ஒத்து போகாத மனநிலை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கருத்து போராட்டம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரித்து போறது நல்லது. பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நிதானமா இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் தடைப்பட்டு போகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் தாமதப்படுத்த எல்லாத்தையும். பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, உங்களுடைய வழிக்கு வரமாட்டாங்க. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்களுடைய பிள்ளைகள் ஒன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி முரணா போகும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, காலம் கைகூடி வரும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ அதுக்கு ஃபேவரா இல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுருங்க. உடைய பிள்ளைகளை கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுருங்க. கொஞ்சம் டைம் ஆகட்டும். அட்லீஸ்ட் குரு பகவான் உச்சம் ஆகட்டும். ஜூன் மாதத்துக்கு பிறகாச்சும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு டைம் பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்றதுக்குலாம் ஃபேவரா இல்ல. கொஞ்சம் பொறுமை காக்குறது ரொம்ப நல்லது. அதே போல பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறை, கவனம், நிதானம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் 4ஆம் இடம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கு. பெருசா ஃபேவரா இல்ல. இந்த நேரத்துல அனுபவ அறிவு அதிகமா கிடைக்கும். ஆனா கல்வி அறிவு மண்டைக்கு ஏறாது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா இப்போதைக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வரமாட்டுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நேரத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற ஒரே விஷயம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க கெரியர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா படிங்க. படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கவனச்சிதறல் அதிகமா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது. உங்களை நீங்களே வற்புறுத்தி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா
படிச்சாலும் தப்பு இல்லை, ஆனா படிங்க. படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை டெஃபினட்டா இந்த காலகட்டங்களில் நீங்க அறுவடை செய்யலாம். இந்த நேரத்தில் டைரக்ஷனே மாறும். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கோல்ஸோட இறங்கியிருப்போம், ஆனா இப்போ நம்ம டைரக்ஷனே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். எனவே இந்த நேரத்துல தான் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம மனசு படிக்க வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் லேட்டா படிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இயங்கணும். உடனே படிக்கணும், அதை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஹெல்த்தி. எனவே இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கவனச்சிதறலுக்கு ஆளாக வேண்டாம். உங்களோட மொபைல், உங்களோட எலக்ட்ரானிக்கல் கேஜெட் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பய உணர்வு நிறைய பேருக்கு வரும். ஒரே நேரத்தில் நிறைய படிக்கணும், ஒரே நேரத்தில் நான் இவ்வளோ எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போகக்கூடிய அந்த ஒரு மனநிலை நிறைய பேருக்கு வரலாம். ஜென்மத்தில் இருக்கிற அந்த சனி பார்வை என்ன பண்ணுனாக்கா மறதி தன்மையை அதிகமாக கொடுக்கும். படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது சார், ஒன்றும் மைண்ட்ல நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க ஜஸ்ட் எதையும் நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, அதை ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்க கை எழுத ஆரம்பிச்சிடும். எனவே படிக்கும் போது மறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் எக்ஸாம்ல நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வந்துருவீங்க. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, நல்ல ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. அதை தற்போது இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்காக உங்களோட ஃபியூச்சரை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எனவே இந்த காலகட்டம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமான காலகட்டம் தான். கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி படிக்கணும். உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்க சுமையா இருக்கக்கூடாது, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்க ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடாது. உங்களை நினைச்சு அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். எனவே ஸ்டடீஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டா கிடைச்சிடும். ஆனா நீங்க எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராகுங்க. இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும். ஸோ அந்த டைம் லைன்ல தான் இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த டைமிங்ல நம்ம கொஞ்சம் அலட்சியம் இல்லாம இருக்கும். இப்போ அலட்சிய மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு அலட்சிய மனநிலை அதிகமா இருக்கும். குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு சுத்தமா தோணாது. எனவே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எதுக்காக இதை நான் வற்புறுத்தி சொல்றேன்னா, கோச்சாரம் அப்படி இருக்கு. உள்ளதை உள்ளபடி தெளிவா சொன்னாதான் நீங்க ஒரு பிளானிங்க்கு வர முடியும். அது மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி படிங்க. ஒரே நேரத்தில் நிறைய விஷயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி குழப்பிக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னா முடிச்சுட்டு வாங்க. இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். மொத்தமா பார்க்கும்போது தான் அது பெரிய மலை. நீங்க ஒரு படியை எடுத்து வைக்கும் போது அதை எளிமையா நீங்க ஏறிடலாம். எனவே அலட்சியம் இல்லாம படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த நேரத்தில் டெஃபினட்டா நல்ல செய்திகளை அறுவடை செய்யலாம். ஃபைனலி தேக ஆரோக்கியம். நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம் கேதுவுடைய பிடியில் இருக்கு. குருவோ 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கிற ட்ரபிளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். குருவுடைய பார்வையெல்லாம் பார்த்தோன்னாக்கா 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல தான் இருக்கு. ஸோ ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி இந்த நேரத்தில் கிடைக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல்னஸ் கொடுக்கும். ஆனால் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் உங்க தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிடும். சோ ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு நிவர்த்தி இந்த நேரத்தில் டெஃபினட்டா கிடைக்கும். குறிப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயம், உங்களுடைய மேல் மார்பக பகுதி, இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல உங்களுடைய கால் பாதம், கால் பகுதி, உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஆனா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கான நிவர்த்தி இந்த நேரத்தில் கிடைச்சிடும். உங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். மார்ச் 9க்கு பிறகு நிறைய பேருக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டா இருக்கும். அடுத்தது நான் பார்க்கறது மன ஆரோக்கியம். இந்த நேரத்தில் ஹெல்த்தை விட மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுது. அது ஒரு விஷயம் தான் நான் பெருசா மைனஸா பார்க்குறேன். நல்ல இந்த நேரத்தில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். முடி ரொம்ப கொத்தா கொட்டுது சார். காரணம் டிப்ரெஷன். ரொம்ப அதிகமா யோசிக்கிறது, ரொம்ப அதிக நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, நேரம் கடந்து தூங்குறது, நம்மளோட அல்கிருதத்தையும் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு டைம். எனவே என்னை கேட்டா மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. மனசை ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. நமக்கு எப்போ என்ன நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும். நம்ம கவலைப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்லை. நீங்க எதை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்க லைஃப்ல நீங்க எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆக்ஷனை மட்டும் பண்ணுங்க. அதுக்கான ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் நம்ம நட்சத்திரத்துக்கு வெகுவா பாதிக்கப்படுற மாதிரி எதை நான் பார்க்குறேன்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம். அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான ரெமெடி என்ன, அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா தியானம் பண்றது, தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறது, தனிமையில்
மூலையில இருந்து யோசிச்சு பார்க்கறது. ஸோ இதுதான் இதுக்கான பரிகாரம். முக்கியமா தெய்வ வழிபாடு. மனமுருகி இறைவனை நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு பாதை, ஒரு வழி அது உங்களுடைய கண்முன் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மனசு எப்போ தெளிவாகுதோ அப்போ நமக்கான பாதை பிறந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம அந்த பாதையை உணர முடியும்னு அர்த்தம். எனவே மனசை சுத்தப்படுத்துங்க, அமைதிப்படுத்துங்க. ஓவர் திங்கிங்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. மைண்டை ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்றது நம்மளோட இன்னர் பீஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதை நீங்க மறக்காம ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. ஸோ தேக ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தியில வேற ஏதாச்சும் நமக்கு சுப பலன்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குருடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரய கடன்கள் உருவாகும். ஒரு சுப மாற்றத்துக்காக கடன் வாங்குறது, வீடுக்காக கடன் வாங்குறது. நான் வீடு கட்ட போறேன், வீடு கட்டலான்னு ஐடியா பண்றேன், கடன் வாங்கி கட்டலாமா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுடைய நிலையை உணர்ந்து உங்களால எந்த அளவுக்கு அந்த கடனை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்கி அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல செய்தி உண்டு. அதே போல சுப விசேஷங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நிறைய பேர் கடன் சூழல்ல இருப்பாங்க, அல்லது ஒரு சிலர் கடன் சிந்தனை நீங்கும். ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது எதிரிகளுடைய தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும். போட்டி பொறாமைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தியில நான் ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்களை நான் பார்க்கிறேன். ஓவராலா இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்ம கொஞ்சம் வார்னிங் நிறைய கொடுத்திருந்தாலும் நிறைய சுப பலன்களும் உண்டு. ஒரு மாதிரி கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். 50-50. ஒரு 50% சாதகம், ஒரு 50% பாதகம். அந்த பாதகத்தையும் நம்ம சாதகமா மாற்ற முடியும். அதுக்கான வழிமுறைகளையும் நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இதுல சொல்லியிருக்க அந்த நெகட்டிவான விஷயங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் செலுத்திக்கோங்க. அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே டெஃபினட்டா இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கெடுதலும் நடக்காது. நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் பாசிட்டிவா மாத்திட்டு நம்ம இயங்கும் போது டெஃபினட்டா நமக்கு நடக்கிறதும் நல்ல பலன்.